ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். முருங்கைக்கீரை பொரியல் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருட்கள் முருங்கைக்கீரை வந்து ஒரு 4 கைப்பிடி அளவு எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு நல்லா தோல் நீக்கிட்டு இது போல் பஞ்சு போல் தட்டி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு நல்லா குழைய வேக விட்டு எடுத்துக்கோங்க. தாளிக்க கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 3/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், 6லேருந்து 7 வட்டல் மிளகாய். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி வட்டல் மிளகாயோடைய அளவை வந்து குறைச்சிக்கோங்க. இது வந்து காரம் வந்து லிமிட்டாக இருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வானலில் வந்து தண்ணி விட்டு வச்சுருக்கேன். 1/2 கிளாஸ் அளவு தண்ணி, கரெக்டாக வந்து ஒரு 50 ml அளவு தண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ கல் உப்பு சேர்த்து கல் உப்பு நல்லா நம்ம கரையை விட்டுக்கலாம். கீரையோட அளவுக்கு தகுந்தா போல் கல் உப்போட அளவை குறைச்சிக்கலாம். கல் உப்பு எப்பவுமே நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது, அதனால் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா கல் உப்பு கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். மொத்த கீரையும் நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து இது பாருங்கள், இது போல் ஒரு கரண்டியோட அடிப்பாகம், அதாவது வந்து காம்பு பகுதியில் நம்ம கீரையை வந்து நல்லா வந்து கிண்டி விட்டாருங்க. கிண்டி விட்டேன்னு ஒரு செகண்ட்லேயே கீரை வந்து எவ்வளோ வந்து கொஞ்சமாக ஆயிடுச்சு நமக்கு. இப்போ இதில் வந்து எப்படி வந்து கீரை நல்லா குக் ஆச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, இந்த கீரையில் இருக்கக்கூடிய காம்புகள் வந்து தனியாக வந்துடும். 2 நிமிஷத்தில் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதிக நேரம் முருங்கைக்கீரை வந்து வேகக்கூடாது, சிறுங்கசப்பாகிடும். கீரை நல்லா குக்காகி வருது. சூப்பராக வந்து அந்த இலையிலேருந்து காம்புகள் எல்லாம் உதிர்ந்து போச்சு பாருங்கள். இந்த தண்ணி நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கீரை நல்லா வெந்துடுச்சான்ட்டு நம்ம கையில் எடுத்து பார்த்தா தெரியும். பார்த்துட்டு நம்ம வந்து லாஸ்ட்டில் இது ஃபைனலாக தாளித்து போடணும். இது எல்லாமே பருப்பு முதல்ல சேர்த்துக்கணும். இப்போ நல்லா தண்ணி வந்து வற்றி வரட்டும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா குக் ஆகிடுச்சு. நான் வேக வச்சு எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி நல்லா வற்றட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், நசுக்கி வச்சுருக்க பூண்டு எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். இதில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா தண்ணி வந்து கீரையில் தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. இதில் கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் நான் சொன்ன கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வற்றல் மிளகாய் எல்லாமே வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியட்டும். இது கூடவே நல்லா இந்த பூண்டையும் போட்டுடலாம், தட்டி வச்ச பூண்டையும். இது போல் பூண்டு நல்லா நம்ம தட்டி எண்ணெயில் வறுத்து போடும்போது வாசனை செமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட முருங்கைக்கீரை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாயுவை நல்லா வந்து நீக்கிடும். இதனால தான் முருங்கைக்கீரை நம்ம வந்து சமைக்கும் போது கட்டாயம் பூண்டு வந்து தட்டி போட்டு செய்யும்போது இன்னும் நல்லா நம்மளுடைய உடல் வந்து நல்லா கிளியரன்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ருசியான வாசனையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு பருப்பு நல்லா செவந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீரையோடு ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி பருப்பு, பூண்டு, வட்டல் மிளகாய் எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக ருசியாக நமக்கு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் ஒரு முறை இது போல் வந்து செஞ்சு பாருங்கள். முருங்கைக்கீரையில் நிறையவே ஃபோலிக் ஆசிட், அதோட அயன் கண்டென்ட் நிறையவே இருக்குது. கால்சியம் சத்து மிகுதியாக இருக்குது. விட்டமின் ஏ சத்து மிகுதியாக இருக்குது. ஒவ்வொரு கீரையிலையும் பன்மடங்கு நமக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே தட்ட மறக்காதீங்க. பாய், தேங்க்யூ.